கேளு. கேளு അതിന് പാട് പ്രിയ ക്രിസ്ത്യാനി തന്നെയല്ല இல்லைங்க போதும் சொல்லிட்டேன். மீன் மணியை தட்டியா அவன் சொல்லுவாமா சுதாஜா சொன்னோம் எத்தனாம் கேள்வி எட்டா எட்டாவது ஒன்பதாம் கேள்வியா எட்டாம் கேள்வியோடு எனக்கு அதுக்காக எட்டாம் கேள்வி அப்படியே சொல்லுவாங்க சொன்னாங்க அப்படியே வாங்கிடும் ஒன்று தொடக்கம் ஏழுக்கு ரெண்டு வேற நோட் பண்ணுங்க அப்படியே முதலாவதுக்கு மூன்றாவது இப்படிதான் செய்யறேன் குட் ரெண்டாவதுக்கு ரெண்டாவது மூன்றாவதுக்கு அஞ்சாவது நோட் பண்ணு முதலாவதுக்கு மூன்றாவது ரெண்டாவதுக்கு ரெண்டாவது மூன்றாவதுக்கு அஞ்சாவது நாலாவதுக்கு முதலாவது அப்படி ஒர்க்கிங் செய்யும் அஞ்சாவதுக்கு முதலாவது ஆறாவதுக்கு அஞ்சாவது ஆறுக்கு அஞ்சு ஏழுக்கு மூன்று எனக்கு அதை நிப்பாட்டு இருக்கிறீங்க போட்டாடி போக பாருங்க எட்டாம் ஒன்பதாம் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துக. சாமி சங்கர் ஆகிய லாபங்களை 3க்கு 2 அடிப்படையில் பங்குடு செய்யும் பங்குடி ஒன்றின் பங்காளர்கள் இவர்களது பங்குடைமை ஒப்பந்தம் தந்திருக்குது. பங்குடைமை ஒப்பந்தம் இவர் தந்திருக்குது. மூலநடைமை மீதி ஆரம்பம் சாமி சங்கர் 3000 2000 நடைமுறை கணக்கு மீதி சாமிக்கு செலா மீதி வராமீனா பிரேக்கப் பண்ண வராமே பங்காள ஒவ்வொரு மூல மீதிக்கு வேணாந்த வட்டி 10 வீதம் பங்காள ஒவ்வொருக்கு சம்பளம் மாதாந்தம் 5000 31/3/2026 சந்திரன் என்பவர் 1200 பணத்தை முதலிட்டு அப்ப நிதியாண்டின் இறுதியில சேர்ந்து அதற்கு என்ன வேற சொல்லு மூலன வட்டி இல்லை சம்பளம் இல்லை லாபம் இல்லை ஆனா தனி என்ன மட்டும் அபி நன்மைப்பு மட்டும் மூலன கணக்கு உடாச்சீராக்குவோம். சரி புதிய ஆண்டு வந்திருக்கு 2க்கு 2 ஒன்று ஏனைய ஒப்பந்தங்கள் தொடர்ந்து பின்பற்றப்படுமா? சரி அடுத்த வருஷம் பங்கா இணைந்த போது பங்குடைய நன்மை மண்ணே மண்ணே பங்குடைமை நன்மை இப்போ 5 லட்சமா மதிப்பிட இத்தொகை பங்காள மூலன கணக்கு உடாச்சீராப்பர் முடிவேந்த வருத தெரியலாம் 780 உள்ளவான சங்கரின் நடைமுறை கணக்கு மீதி என்ன? பங்குடைமை மொத்த உரிமைத்துவ பெருமை என்ன? மொத்த உரிமையான என்ன உடன கணக்கு மீதியும் சொல்ல நடைமுறை கணக்கு மீதியும் என்ன செய்வாரு கூட்டி வாங்க இதற்கடக்கண்டு செய்யறேன் முதல் நடைமுறை கணக்கு மீதியை பார்ப்போம். சரி நடைமுறை கணக்கு மீதி என்றால் சங்கரை மட்டும் கேட்கிறார். சங்கத்த நடைமுறை கணக்கு ஆறு மீதி எவ்வளவு இருக்கு? 6 மீதி எவ்வளவு இருக்கு? 200 என்ன செய்யறதுக்கு பிரேக்கப் பண்ணிருக்கு. ஏன் பிரேக்கப் பண்ணணும்? ஏன் 200 பிரேக்கப் பண்ணணும்? அங்கால மீதி வராமீதி. சரி மூலத்துக்கு வட்டி பார்க்கணும். சங்கட்ட மூலத்துக்கு
10 வட்டி 3000 வட்டி அது நடைமுறை கணக்குல எங்க அழைக்கப்படும் 3000 வட்டி நடைமுறை கணக்குல படம் சரி 3000 வட்டி கணிங்கோ 2000 ரூபாய்க்கு 10 வீதம் 10 எவ்வளவு எவ்வளவு 200 சரி அடுத்த சம்பளம் ஒவ்வொருவருக்கும் மாதம் 5000 என்றால் சங்கருக்கு சம்பளம் 5000 12 12 எவ்வளவு 60,000 சரி லாபம் கூட்டுவோம் லாபம் தெரியுமா இல்லை பற்றி இருக்கா பற்றி இருக்கா பற்றி இருக்கா சத்தியம் இல்லை சரி இப்ப நீங்கள் இதை கூட்டி வர முடிய போம் தெரியலாம் தந்திருக்குது 780 இதுல இருந்து 3000 வட்டி கழிக்கணும் வேண்டாம் 3000 ரெண்டு பேரும் 3000 மொத்தம் 5000 ரூபாய் 10 மத்தவள 3 வட்டி 500 3 வட்டி 500 கழிக்கும் சம்பளம் ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் 12 மாதத்துக்கு 60 அப்படி 2 பேரு 120 62 120 மொத்தம் எவ்வளவு கழிக்கும் சொல்லு 620 கழிக்கும் கழிச்சா எவ்வளவு வேற 3 வட்டி 500 சம்பளம் 120 கழிச்சா 600 கழிச்சா 160 அது 160 2 பிடிக்கும் சொல்லு வேற 2 பேருக்கு முடியல 3க்கு 2 பிடிக்கும் சங்கர பங்கு எவ்வளவு 5 2 பங்கு சங்கரா 160 5 பிரிச்ச 2 பங்கு சொல்லு 5 பிரிச்ச 2 பங்கு வரும் 160 5 பிரிச்ச 2 எவ்வளவு 5 பிரிச்சால் இல்ல 5 பிரிச்சால் 13 15 30 2 வைக்கலாம் 60 64 64 எனக்கு பண்ணல 124 124 124,000 எத்தனாவது இரண்டாவது 124,000 கேமரா கொஞ்சம் மங்களா இருக்கு அயனி சரியா சரி சரியா திருப்பி சொல்றேன் சங்கத்தை நடைமுறை கணக்கு மீது பிரகேட் பண்ணா வராமே 3 வட்டி பார்க்கணும் சங்கத்தை 2000 ரூபாய்க்கு பட்டியை பார்த்தா 200 3 வட்டி சம்பளம் சம்பளம் கொடுக்கணும் 5000 ரூபாய் அப்படி 12 மாசத்துனா 15 எவ்வளவு 60 கொடுக்கணும் லாபம் பாய்க்கணும் சின்ன கேள்வி இனி தெரியலாம் வெளியிட்ட பேரு தெரியலாம் வெளியிட்ட பேர் இருந்தா தெரியலாது 2 பேரும் 3 வட்டி கழிக்கணும் 2 பேரும் சம்பளம் கழிக்கணும் கழிச்சு வாரதுல 120 லாபம் வருது இது விளங்கிட்டா இந்த 120 சங்கத்துக்குரிய பங்கு எவ்வளவு 5 பிரிச்சா 2 பங்கு 5 2 பங்கு எவ்வளவு வரும் 64 அது லாபம் நடமை கணக்குல சில இதுக்கு நீங்க பார்ட்மெண்ட்ல கேட்ட மாதிரி செய்ய வேண்டியது நீங்க பார்த்து மாதிரி இதுல அடிச்சா என்ன போயிடும் டைம் போயிடும் சில வச்சா மீதி கூட்டும் வர வச்சா மீதி என்ன செய்யும் குறை இது வளமே வாடகை கூட்டி விட 124 2 விட அடுத்த வேலை மூலன கணக்கு மீதியும் நடைமுறை கணக்கு மீதியும் கூட்டா செய்யும் விட வேணும் ஆனால் அப்படி மிளகடையில போயிடும் எனக்கு டைம் போயிடும் முதல் நீ ஆரம்ப மூலம் குடிச்சாடு
ஆறு மூணு குடிச்சா சொல்லு 3000 2000 எவ்வளோ ஐயா கடமுறை கணக்கு மீது 300 200 மைனஸ் எவ்வளோ 100 ஆரம்பத்துல 3000 உரிமையாளர் எவ்வளவு இருக்கு 5100 இருக்கு சரி ஆண்டுக்கான தேர்தலாக தான் 3000 வட்டி சம்பளம் லாபம்னு பிரிப்பான் மூன்றுமே நடைமுறை கணக்கு இருந்தா இருப்பான் சில அவன் ஒவ்வொன்றையும் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறது போலாங்க ஒரேடியா ஏன்னு கூட்டி விடலாம் தேறிய லாபம் தேறிய லாபம் கூட்டும் தேறிய லாபம் உரிமையாண்மை என்ன செய்யும் கூட்டும் தேறிய லாபம் நடுநோட்டி என்பது கூட்டும் அவர் கொண்டு வந்த மூலதன மூலமே அவர் கொண்டு வந்த மூலம் விட்டு ஈடுபடுத்துகிறார் 1600 நன்மைப்பு சீராக்குதுனால் மங்காவுடைய என்ன மாறும் உரிமையாண்மை ஒவ்வொரு மாறக்கூடிய மொத்த உரிமை என்ன செய்யா மாறும் அட்டி இருக்கா செலுத்தி சம்பளம் 93 வட்டி இருக்கா அவர்களை கூட்டி விடு 8 80 7 8 14 7480 எத்தனாவது நகர் பாபாக்கு என்ன உரிமையாக இதை சொல்ல முறிசி அடிச்சு பம்மி கொண்டு ஆறு மூலமைய கூட்டினேன் 6 மணி எப்படி சொல்ல எப்படி கூட்டினேன் வேறியலா உரிமையாண்மையை கூட்டும் ஊழல் கொண்ட உரிமையாண்மையை கூட்டும் உண்ணாவிட எவ்வளவு என்ன சொல்லு அப்ப இதுக்கு என்ன பார்ட்மெண்ட் கேட்ட மாதிரி படிப்பிச்சா கவனிக்கணும் சிம்பிளா விடாங்க நான் எத்தனையும் சொல்றேன் வட்டில கேள்விய வாசிங்க ஒரு நாளைக்கு 6 கழிச்சுதான் பரவ வேலை நீட்டா விளங்கினா சரி ஏன்னா பேப்பர் டைம் காணன்னு சொல்றேன் ஏற்றுக்கொள்றேன் டைம் ஆனா இதுக்கு 90 அடிக்கலாம் ஏற்றுக்கொள்றேன் ஆனா இந்த பேப்பர் 60 எடுக்கலாம் அதுக்கு மேல எடுக்கலாம் எடுத்துருக்கேன் இந்த எனக்கு 86 மார்க்ஸ் எடுத்து சொல்லிக்கிறேன் எனக்கு 86 மார்க்ஸ் கண்ணாரு அதுக்கு பேர விசுவாசம் மேரேஜ் சரி 5000 இது 100 5100 மார்க்ஸ் இருந்தா தொட்டுட்டு போனாலும் இருந்துட்டு போனா கல்வா போனது என்னது கணாச்சேது புள்ளா முடிஞ்சதும் கணாச்சேது தெரியாது அந்த நீங்க நீங்க நினைச்சுனாருங்க சோனியாவை இங்கிலீஷுக்கு வரவனான்னு சொல்லணும். ஃபைனல் பேப்பர்ல பொருளியலுக்கு மாற்றம் ஒரு வேலையை ஸ்டார்ட் செய்யலாம் ஏன்னா பொருளியல் ஸ்டார்ட் செய்யலாம் சரியா நிறைய கேள்வி செய்யும்
சோவி இடிச்சேன்னா 3-2 இடிக்கணும். சோவியா சூமல இருக்கிறீரா? சோவியா இருக்கிறீரா? கேக்குறாது. சோபிகா இருக்கிறியா? வார இல்லையோ? இல்ல வாரு நேர்ல வர நாளைக்கு பத்தாங்களே போ. அப்படி பத்தாங்களே கோர்ஸ் பயன் எடுத்து பார்த்தா அப்ப செய்து 1000 தான். அவங்க 6 களையும் புரியா தான் பண்ணுவாங்க. 4 முடிச்சு கொடுத்து அதான் அந்த கேள்வியா மினக்கட்ட கேள்வியில எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காங்க. அந்த கேள்வி டைம் இருந்தால் திரும்பி பார்த்துன்னு அதுல ஒரு பார்த்து போடும். சில கூட்டம் இந்த கூட்டம் வரும் அதுதான் பேசுறேன் செய்ய வேண்டிய டைம் கூட மிச்சமா இருக்குன்னா நீங்க எங்க இடத்துல என்ன விட்டுட்டீங்க? கவலையில கூட விட்டுட்டீங்க. கவலையில கூட விட்டுட்டீங்க. இந்த கேள்வியில ஏதாவது கஷ்டம் இருக்கா? நீ இதுக்கு மூலக்கணக்கா போட்டு நடைமுறைக்கணக்கா போட்டு எல்லாம் பயந்துருங்க. என்ன போயிரு ஒரு 2 நிமிடம் 40 செகண்ட் செய்ய வேண்டிய கேள்விய நீ முக்கி 8 நிமிஷம் செய்வேன். என்ன போயிரு இந்த சின்ன விளங்குற கேள்வி ஐடியா திருப்பி சொல்றேன். பார்ட் 1க்கு மூலக்கணக்கு அடிக்கிறேன். மைண்ட் வேலை செய்யணும். மூலங்களை செலவழிக்கிற என்ன முடியுமோ அது உரிமை செய்யும். கூட்டம் வர வைக்கிற விட மீதி என்ன செய்யும்? குறைக்கணும். விளங்கிறோம். நடைமுறை கணக்கு செலவழிக்கிற விட என்ன தெரியுங்களோ? மூல வட்டி எங்க வைக்கணும் கேட்க மூல வட்டி நடைமுறை கணக்கு எங்க அழைக்கிறது செலவழிக்கிறது. அதாவது மீதியை கூட்டும். நடைமுறை கணக்குல வர வைக்கிற விடியம் மீதியை என்ன செய்யும்? குறைக்கும். அதைத்தான் சொல்லவா? அதுக்குதான் இந்த பார்ட்மெண்ட் கிளாஸ். பாட்டுக்கு சொல்ல தேவை சொல்லுவோம். பாட்டுக்கு நான் சொல்ல தேவை. 2 விதி தானே. செலவு வச்சு வர வச்சா நீ கூட்டி ஆட்டோமேட்டிக்கா செய்யும். விளங்க தேவையில்லை. செலவு பேலன்ஸ் 100 இருக்குது. வர 220 இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா மீஸ் என்ன வர போதும்? 80 வரும். தெரியும். 100 100 20 கழிச்சு எவ்வளவு வரும்? 80. அது 2 இது நார்மலா போயிடாது. பார்ட்மெண்ட்டுக்கு அந்த விதி தெரியும். கணக்கு ரீதியா விதி தெரியும். அதிகரித்தல் செலவழிக்கப்படும், குறைகள் வர வைக்கப்படும். செலவு வச்சா கூட்டப்படும், வச்சா கழிக்கப்படும். அது தெரிஞ்சா கணக்கு. பார்ட்மெண்ட் நல்லா ரிசல்ட் வரும். பார்ட்மெண்ட் செய்யணும் ரிசல்ட் வராது. அது 3 பார்த்தும் போறோம். சரியா? நீங்க பார்ட்மெண்ட் நல்ல மார்க்ஸ் எடுத்து பாருங்க. நல்ல மார்க்ஸ் பார்ட்மெண்ட் நீங்க குறைய எடுத்துட்டீங்கன்னா மார்க்ஸ் வராது. பார்ட்மெண்ட் வடிவாச்சதே பாஸ் பண்ணலாம். அந்த பயாலஜி பிசிக்ஸ் எல்லாம் 50 சரியா இருக்கும். 50 பார்ட்மெண்ட் 50 பார்ட் 50 கிடைக்கும். 50க்கு 35 40 எடுத்துட்டேன். அவரு என்ன வேணும்? எஸ் வந்து யாரா கட்டிக்கா ஒரு மோப்பில் இருந்துட்டான்டா கோலுக்கு இருந்துட்டான். அவன் 50க்கு 40 40 சரி எடுப்பான். அவன் 50 40 சொல்லி கொடுத்தான். அவனுக்கு என்ன வந்துடும்? அவனுக்கு வாழ்க்கை பூரா பிசிக்ஸ் ஃபெயிலா இருக்கும். பையனுக்கு பாஸ் பண்ணிடும். சொல்ற விளங்க நடக்கிறான். சொல்ற விளங்கு பாஸ் பண்ணாலும் என்ன செய்யலாம்? பாஸ் பண்ணலாம். ஏயும் எடுக்கலாம். பண்ணலாம். பாஸ் பண்ண விட்டா என்ன வராது? பாசும் வராது. என்ன வராது? வாழ்க்கையில ஏ வரா. 50 கேள்வியில பாஸ் பண்ணுங்க. நீங்க 35 குறைய எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை ஏ வரா. நாங்க உட்காந்து பி வாங்க அதான் இருக்கு. 40 குறைஞ்சிட்டு சரி
நான் போறேன். போய் கனவா கொண்டு வா. நான் சொல்றேன் அனைத்தும் ஒன்றின் காரணமாக சின்பு வணிகத்தின் 31/3/2026 காணப்பட இருப்புகள் அனைத்தும் முற்ற அழிவடைந்துள்ளார். வணிக ஏடுகளிலிருந்து பெறப்படும் தகவல்கள் பின்வருமா கோனே எங்களுக்கு கேட்ட கேள்வி 31/3/2020 இருப்பு தந்திருக்கு. ஆரம்பம் இறுதி தெரியாது. கடமோட 120 180 வந்திருக்கு. 31/3/2026 கடமோடம் பெற்றாது 1140. குறித்த வருது வணிகத்தில் காசு கொள்ள மட்டுமே மேற்கொள்ளப்படுന്നത്. ஆண்டுக்கான காசு கொள்ளவே 930 ஆகும். வணிகம் விற்பனை பெறுமதியில் 20 லாபத்துடன் பண்ட விற்பனை செய்கின்றது. அப்ப எல்லா இருப்புகளும் அழிவடைந்துள்ளது. நீங்க கண்டுபிடிக்கிற அந்த இறுதி இருப்பு படிச்சிடம் தீனால் இந்த இருப்புன்னு தனிவியாக முடிக்கிற செம்மையா படிப்பிச்சேன் அந்த கிளை வந்துரு. அப்ப நீங்க ஒரே ஒரு செம்மையா ஆரம்ப இருப்போ அதோட கொள்ளவ கூட்டி இறுதி இருப்பை கழித்தால் வாரது பேர் என்ன பேர் விற்பனை தெரியும். இதுல வார அந்த இருப்பா தான் தீனால் இந்த கிடைக்கும். வாரம் இருப்பு தந்திருக்கோம் வேறம் இருப்போம் என்பது சரியாக காசு கொள்ளவள் வந்திருக்கு 930 சேர்த்தால் 10,10,000. சரி விற்பனை கண்டுபிடிக்கணும். விற்பனை கண்டுபிடிக்கிறது தான் கடம்போட்டம் கட்டுப்பாடு கணக்கு செய்யும். நீங்க நிர்ணயிப்பதில் பார்த்துக்கலாம் கடம்போட்டம் கட்டுப்பாடு நம்மளா தெரியும். ஆரம்ப கடம்போட்டம் சொத்து சொத்துக்கள் எந்த மீது வரா மீது இறுதி மீதி எவ்வளவு 180. மீதி வந்த வேற வேண்டால் மீதி செலாம். இது ஆரம்ப கடமோட்டம் இது இறுதி கடமோட்டம். சரி கடமோட்டம் பெற்ற எவ்வளவு 1140 15,40. காசு கணக்கு வேறவே கடமோட்டம் கேட்டு பாசு இதை கூட்டினால் உனக்கு என்ன வேணும் ஐடியா பேர் என்ன வேணும் விற்பனை வேணும் சொல்றான். இந்த கீழே விற்பனை பெருமையில் 20% லாபத்துடன் பண்டங்கள் விற்பனை செய்யப்படும். விற்பனை நீ 100 இருந்தால் எதெல்லாம் 20 லாபம் எவ்வளவு என்பது விதமான விற்பனையை 100 பிரித்து 80,000 பார்த்தேன் ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் விற்பனைக்கு ஏண்டா இதை கண்டுபிடிச்சல இதுல சுகம் வந்துட்டு கிடப்பட வித்தியாசம் என்னது இருக்க வேண்டிய இருப்பும் அவ்வளவு தீனான்னு செய். இது எங்க படிப்பிச்சது தனி வியாபாரம் முடிக்கல படிப்பிச்சது செய்வா ஆரம்ப இருப்போ வாங்க ஆரம்ப இருப்போ 80,000 கொள்வனவே 9,30,000 கேட்டால் 10,10,000 10,10,000 இறுதி இருப்பு காணணும். இறுதி இருப்பு காணணும். கீழே விற்பனைக்கு கீழே விற்பனைக்கு அங்கால போடுங்க. கடம்போட்டம் கட்டுப்பாடு கணக்கு கடம்போட்டம் கட்டுப்பாடு கணக்கு மீதி வந்த வரவைங்க 120,000 120,000 4 பேரோட சாப்பிடுறது போட்டு மீதி வந்த வரவென்றால் மீசல
செலவு 180,000. கடமுடம் பெற்ற ஆசை 11,40,000. கூடி சொல்லு. எவ்வளோ? 1320. 13,20,000. 13,20,000. விற்பனை எவ்வளோ? 12. விற்பனை 12. இந்த 15,00,000 திருச்சியா சொல்லு. 9,60,000. நான் படிச்ச படிப்பு வந்தால பெருமையா காப்பாற்றோம். 65 மார்க் எடுப்போம். இப்ப இதுல அழிவடைந்த இருப்ப 50 சொல்லிட்டேன். இப்ப நான் தீன அழியகம் 2 பாஞ்சு விழுந்து போய் நெருப்பு போய் தூக்குவோம். இத அசாமான அப்படி தூக்கியக்க சாமான தூக்கிற போல 30,000 வச்சுக்கொள்வோம். எவ்வளவு? 30,000 என்றால் 5 அழிஞ்சு இருப்ப வரும். அங்க 20,000. அப்பயே நீங்க 50,000 இருக்குள்ள எல்லாம் அழிஞ்சிருக்கு. என்னது எப்படி கேள்வி செய்து பண்ணா அங்கே இருக்கு. தனிவியார முடிய சூழலே இருக்கு. நான் சொல்ல மாட்டேங்க. செய்து விட சொல்ல என்ன முடிச்சுற விடை 50,000. 10ஆக 2வது விடை. 10ஆக 2வது விடை. 10ஆக 2வது விடை. இங்க வெளியே வந்து பயவராங்கி போறோம். திரும்பி சொல்லணுமா? சரியா? பயவராங்கி ஒழுங்கா படிச்சா எப்படி செய்யா அப்படி சொல்றது பேப்ப கஷ்டம். யஸ்வனா இருக்கிறீங்களா? யஸ்வனா கேபிகே கந்தமடக்கார இருக்கிறீங்களா? பூமி இருக்கிறீங்க. ஓகே பயவராங்கி போறோம். அமுத வணிகத்தின் 31/2026 முடிவேந்த வேடத்துக்கான வருமான குறித்து தயாரித்த போது மொத்தலாம் தேறியலாம் ஆகியன முறையே 2,60,180 பெறப்பட்டது. எனினும் அதன் பின்னர் கீழ்வரும் விடயங்கள் லாப கணிப்பீட்டின் போது கருத்து கொள்ளப்படவில்லை என்பது அறியப்பட்டது. மேலே குறிப்பிடப்பட்ட விடயங்கள் மீள கருத்து கொள்ளப்பட்டால்
பெறக்கூடிய சரியான மொத்த லாபம் தெரியலாம். இது மொத்த லாபம், தெரியலாம். திருத்தமோன் மொத்த லாபம் 2,60,000. தேறிய லாபம் 180,000. அவனே மொத்த லாபத்துல ஒரு பிழை திருத்தினார், எதையும் பாதிக்கும். தேறிய லாபத்தையும் பாதிக்கும். ஏன் நான் மொத்த லாபத்தை கொண்டு என்ன எடுப்பேன்? மொத்த லாபத்தை கொண்டுதான் தேறிய லாபம் எடுப்பேன். ஒரு விடயம் அட்ஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா இதை பாதிக்கும். தேறிய லாபத்திலும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய. முதலாவது 50,000 பெருமையான செலவுத்தாண்டா உரிய நாள்ல 17 என்ன திருப்பம்? உத்திருப்பம். உத்திரம் சொல்லு. உத்திரம்பல் வரவே கடமுடன் கட்டுப்பா செலவு. விற்பனை உத்திரம் என்று கணக்காடி விற்பனை கூடி மொத்தலாம் கூடும். மொத்தலாம் கூட என்ன கூடி? தேரியலாம் கூடி. முதல் என்ன சொல்லுவான்? உத்திரம்பல் என்ன மொத்தலாத்திர 50 காடி, அதே தொகையை தேரியலாத்தின்னு காடி. நிலுவையா உள்ள வாடகை கணம் 20,000 எந்த இடத்திலும் பதியப்படாத காணப்பட்டது. அற்று வாடகை அப்படின்னு கொடுக்க வேண்டிய வாடகை அப்படின்னு சொல்லு. வாடகை கணக்கு வரவே கொடுக்க வேண்டிய வாடகை கணக்கு செலவு. வாடகை கணக்கு வர வேண்டால் என்ன கணக்கு வரும்? லாப கணக்கு வரும். லாப கணக்கு வர வேண்டால் லாபத்துக்கு கழி போகணும். இது மொத்த லாபத்தை பாதிக்குமா? வாடகை மொத்த லாபத்தை பாதிக்குமா? இல்ல, வாடகை நிர்வாக செலவு. செலவு நிர்வாக செலவு கொண்டு 20,000 கடை. உச்சிமை கூலி மற்றும் வெளிச்சுமை கூலி ஆகின எந்த இடத்திலும் பதியேன். உச்சிமை கூலி எதோட கூடுனாங்க? உச்சிமை கூலி எதோட கூடுனாங்க? கொள்ளனோட கூடுனாங்க. உச்சிமை கூலி கொள்ளனோட கூட்டாளி கொள்ள குறைஞ்சு விற்பனைக்கிறியன் குறைஞ்சு மொத்த லாபத்தை கூட்டி எதையும் கூட்டி இருக்கு. தேறிய லாபத்தை கூட்டி இருக்கு. ஏன்? உச்சிமை கூலி கொள்ளனோட கூட்டணும். கூட்டாளி மொத்த லாபம் விற்பனைக்கிறியன் குறைஞ்சு மொத்த லாபம் கூட்டி இருக்கு. உச்சிமை கூலி என்று கழியுமோ எவ்வளவு? மொத்த லாபத்துல கழியுமோ 15,000. மொத்த லாபத்தை கழிச்சா எங்க கழிக்கும்? தேறியலாம் கழிக்கும். வெளிச்சுமை கூலி 5,000. வெளிச்சுமை கூலி எங்கொண்டே காட்டுவோம்? வெளிச்சுமை கூலி எங்கொண்டே காட்டுவோம்? வெளிச்சுமை கூலி அது மொத்த லாபத்தை பாதிக்காது. வெளிச்சுமை கூலி என்ன செலவு? சொல்லுங்க. வெளிச்சுமை கூலி என்ன செலவு? விநியோக கிரியா, விற்பனை விநியோக கிரியா. விநியோக கிரியில விற்பனை செலவை குறைஞ்ச காட்டினால் லாபம் கூடியது. ஆவே விற்பனை விநியோக கிரியத்துல 5,000 கழி இனி கூட்டி எடுத்தீங்கன்னால் திருத்திய வீணலாம். 195 90 விடாய் 195 90 11 எத்தனை അവിടെ? 11 எத்தனை അവിടെ? 10 2 അവിടെ? முதலாவது கஷ்டம் என்ன? கஷ்டம். சரி சரியா? விடாய் 195 90 எல்லாம் கவனி. இதே மாதிரி கோயிலி ஒவ்வொரு வருஷம் பேப்பர்ல 10ஆம் வராங்கலையா பயணம். வணிக நிறுவனம் ஒன்று தனது வேடான நிதிக்குறை தயாரித்த போர் கீழே குறிப்பிடப்பட்ட சீராகங்கள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேற்கூறப்பட்ட 3 சீராகங்களும் மேற்கொள்ளப்பட்டமைக்கு பொருத்தமான கணக்கு எண்ணக்கரை கொண்ட சரியான தொகுதி. சொல்லலாம். ஆதனம் பொறிமற்ற உபாயங்களுக்கு வருடான பெருமானத்தை தொகை ஒரு செலவா இன காணப்படுது. பெருமானத்தை கொண்டு வருமானங்கள செலவா காரணம் எந்த எண்ணக்கரை? இணைதல் எண்ணக்கரை. என்ன எண்ணக்கரை? முதலாவது வாய்ஸ் ரெக்கார்ட்லயும் போட்டிருப்பேன். பெருமானத்தை செலவா காரணம் என்றால் இணைதல் எண்ணக்கரை. அதுக்கு நன்றி சொல்லாது. இருப்பின் கிரியத்திலும் பார்க்க நான் தேடக்கூடிய பெருமை குறைவா இருந்தமையினால் கிரியத்தை குறைத்து
சொத்தா இனம் காணப்பட்டார். எந்த எண்ணக்கரு? டேய் கிரியான் தேடிய திறமை குறைந்தவரை இருப்பாருக்கும் எந்த எனக்கு சொல்லுது? முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு. நீ முன்னெச்சரிக்கை சொல்ல பாருங்க. 12 மாத காலத்து வாடகை தொகை காசா பெறப்படுന്ന போதும் 6 மாத வாடகை மட்டுமே குறித்த நிதி வருடத்தில் வருமானமாக இனம் காணப்பட்டார். எது 12 மாத வாடகை பெற்றாலும் 6 மாதம் காட்டுறதுக்கான அந்த காலப்பகுதிக்கு மட்டும் வருமானம் காட்டுறோம். கருத்து 6 மாதம் அட்வான்ஸ்ல வச்சுட்டு போனது நிதியாண்டுக்கு 6 மாதம் மாற முடியல. 6 மாதம் மட்டும் வருமானம் காட்டிக்குமா? எந்த எண்ணக்கரு? வருமானத்தை அடையாளப்படுத்தும் எண்ணக்கரு எந்த எண்ணக்கரு? தேர்தல் எண்ணக்கர். விடை இணைதல் பாதுகாப்பு தேரல். எத்தனையா விடை? 3ஆவது விடை. இணைதல் பாதுகாப்பு அங்கா தேரல். 13ஆம் கேள்வி. 13ஆம் கேள்வி. தேரியெல்லாம் திருடம் கேட்கிறான். அமே அப்பனே ஆரம்ப விற்பனை கிரியம் கழிச்சா மொத்த லாபம். மொத்த லாபத்திலிருந்து செலவை கழிச்சால் என்ன வரும்? தேரியலாம் வரும். சிம்பிளா காணு. விற்பனை கிரியம் மொத்த லாபம். 13ஆம் கேள்வி. விற்பனை கிரியம் ஓகே பாட்டு கேட்டுக்கோடுறோம். நீங்க சொல்லல அதை எப்படி அபி குயிக்கா செய்யலாம் அதை யோசிக்கணும். அபி விளங்குதா? தனி செலவுகள் ஒன்று வருமான தேவை மின்சார் ஐடியா இதுக்கு உண்மையாவே ஆரம்ப இருப்பு தந்திருக்குது 1 லட்சம். அவனையும் சொல்லிட்டேன். ஆரம்ப இருப்போட கொள்ளா கூட்டி இறுதி இருப்பு எழுவரையாவது கழிச்சாத்தான் என்ன வேணும்? விற்பனை கிரியம் வேணும். ஆரம்ப இருப்போட சொல்லு கொள்ளா கூட்டி இறுதி இருப்பை கழிச்சாத்தான் என்ன வேணும்? விற்பனை கிரியம் வேணும். முதலாவது ஆரம்ப இருப்பிற்கு இறுதி இருப்பிற்கு பின்னுக்கு ஆரம்பம் முன்னுக்கு இறுதி கொள்ளா தெரியாம விற்பனை காணலாம். அடுத்தது விற்பனை தெரியாது. குஞ்சு என்ன தெரியாது? விற்பனை தெரியாது. சரி. 3ஆவது இந்த ஆண்டுல ஆதனம் பொறி பணம் வாங்கவும் இல்லை. சொல்லு ஆதனம் பொறி பணம் விற்கவும் இல்லை. அப்ப உனக்கு நான் சந்தால படிப்பிச்சினான் உற்பத்தி கிரியைக்குள்ள படிப்பிச்சினான் நிறைய படிப்பிச்சினான் சொத்தொன்னு புதுசா வாங்காட்டி ஆரம்பத்துக்கும் சொல்ல இறுதிக்கும் விடப்பட வித்தியாசம் என்ன பேர்? பிரமாண தேய்வு. ஆரம்பம் எவ்வளவு? 300. இறுதி எவ்வளவு இருக்கு? 240. அப்ப எவ்வளவு பிரமாண தேய்வு? ஆரம்பம் 3 லட்சம் இருக்கு. 2,40,000 இருக்கு. எவ்வளவு பிரமாண தேய்வு? 60,000 பிரமாண தேய்வு. ஆதனம் பொறி பண தேய்வு 60,000. அடுத்த செலுத்தி சென்மதி மின்சார கண்ணம் ஆரம்பற்று 8,000 இறுதி அற்று 5,000 காசா கொடுத்தது 43,000. காசா கொடுத்த 43,000 இறுதியற்று கூட்டப்பட வேண்டாம். ஆரம்பற்று கழிக்கோணம். ஆரம்பற்று 8,000 கழிச்சு 35,000 இறுதியற்று 5 கூட்டினீங்கன்னா மின்சார கண்ணம் 40,000 மின்சாரம் செலவு 40,000. சரியா? அடுத்தது சின்ன விஷயம். கடன் போட்டு பெற்ற ஆசை தந்திருக்கு 4,20,000 30,000. இந்த பெற்ற ஆசிர ஆரம்பத்துல தர வேண்டியவன் தந்திருப்பான் தந்திருக்க மாட்டானா? தந்திருப்பான். அப்ப அது இந்தாண்ட வித்தது இல்லை. ஆரம்பத்துல தர வேண்டிய 420,000 ஆரம்ப கடன் போட்டோன் 50,000 தந்திருப்பான். ஆரம்ப கடன் போட்டு கழிச்சு இறுதி கடன் போட்டு தந்திருக்கு. இறுதி கடன் போட்டோம் எவ்வளவு வேண்டாம்? 80. கூட்டி விட்டீங்கன்னால் இந்த ஆண்டுக்குரிய விற்பனை வேணும் 450. 450 விற்பனை என்ன வந்து சொல்லு? பெற்ற ஆசிரியர் சொல்லு ஆரம்ப கடன் போட்ட கழிச்சு இறுதி கடன் போட்ட கூட்டா பெற்றா இல்லையா? கடன் போட வெட்டி போமாடி
அவி தீபம் அடிச்சார் என்ன போ நேரம் போ அப்ப என்ன காட்டுறது பெற்ற ஆசிரியர் இருந்து சொல்ல ஆரம்ப கடமுறை கழிச்சு இறுதி கடமுறை கொண்டாள் கடன் கொடுத்த ஆசை கடன் கொடுத்த ஆசை 290 அதே மாதிரி பாருங்க இதுல இந்த ஆண்டு கொள்ள கண்டுபிடிக்கோங்க ஆரம்ப கடன் கொடுத்த ஆசை ஆரம்ப கடன் கொடுத்தது இருக்குது 40 அப்ப ஆரம்ப கடன் கொடுத்ததை கழிச்சு 250 இறுதி கடன் கொடுத்ததை கூட்டி விடுவோம் 20 சேர்த்தான் 2,70,000 ஆரம்ப கடன் கொடுத்த 40 கழிச்சு இறுதி கடன் கொடுத்த கூடினால் 270 அவன் இது 270 போடுமோ இதை கூட்டுமோ இதை கழிச்சா இப்ப கழியுங்கோ சிலவ கழியுங்கோ தான் ஒரு ப்ரோக்ராம் ஒரு இங்க போனா பிளான் பண்ண தெரியுது ஒரு கணக்கு வந்தா எப்படி தெரியா ஒரு ப்ரோக்ராம் எப்படி போய் சொல்லிட்டு போகலாம் எப்படி காய்ச்சல் தலையிட்டு சொல்லிட்டு போகலாம் தப்பலாம் ரெண்டு போயத்தோவோ தெரியுது நசுக்கிறாம பொதுவா சொல்றேன்னா அப்புறம் கணக்கு கள்ள வேலையெல்லாம் செய்ய தெரியுது அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும் கள்ள வேலை செய்ய தெரியாது கள்ள வேலைன்னா இப்படி எப்படி நுணுக்கமா கண்டுபிடிக்க டைம் குயிக்கா செய்ய எப்படி அதான் நல்ல வேலை விரைவா செய்வோம் ஆசிரியர் ஆரம்ப கடை போடுற காலைக்கு இறுதி கடை போடுற கூட விற்பனை வேலை கடன் கொடுத்த ஆசிரியர் ஆரம்ப கடன் கொடுத்த காலத்து இறுதி கடன் கொடுத்த கூட கொள்ளவர் அந்த கொள்ளாவோட ஆரம்ப விற்பனை கொள்ளக்கூடிய இறுதி பங்காளி விற்பனை கிடையாது மூணு லட்சம் விற்பனைக்கு கழிச்சால் 150 மொத்தம் 1 லட்சம் கழிச்சால் 50,000 தரலாம் 50,000 தரலாம் எத்தனாவது விடை எத்தனையாவது விடை எத்தனையாவது விடை 2வது விடை சரி எல்லா இடங்களும் பாலங்கம் பேப்பர் செட் பண்ண பாலங்க சம்பந்தமே ஒரு என்ன முடியும் சரியா சரி ரைட் 14ஆம் கேள்வி விட வந்து இது தெரியலா 50 தான் விட 14ஆம் கேள்வி அமுது வாணியத்தில் 31 முடிந்த வேட காலத்தில் தாழ் வருமார் கடன் விற்பனை மொத்த விற்பனை 70% பொறுப்பனை செய்யப்பட கற்ற வாடகை 31/3/2000 நிலுவை காணப்பட கற்ற வாடகை 30 உத்திரப்பம் 1 லட்சம் பெற்ற நிலையான வைப்பு பட்டி 20,000 விற்பனை பெருமை மொத்த வீதம் 40% முடிவேந்த வேடத்துக்கான மொத்த வருமானம் மற்றும் மொத்த செலவு வருமானத்துக்கு என்ன சொல்லுவோம் படிச்சிருக்கோம்
வருமானத்துக்கு வரும் விற்பனை வருமானம், காசு விற்பனை, கடன் விற்பனை, ஏனைய வருமானத்துக்கான தொகையெல்லாம் வருமானம். செலவுக்கு சொல்ல, செலவுக்கு என்ன வரும்? விற்பனை கிரியம் வரும், நிர்வாக செலவு, விநியோக செலவு வரும், ஏனைய செலவு வரும், நிதி கிரியம் வரும். இரண்டாம் பிரிவு மொத்த வருமானம், அங்கால மொத்த செலவு. இரண்டாம் பிரிவு மொத்த வருமானம், அங்கால மொத்த செலவு. மொத்த வருமானம், அங்கால மொத்த செலவு. கடன் விற்பனை வந்திருக்குது, மொத்த விற்பனை 70%. நீ மொத்த விற்பனையா போகணும். மொத்த விற்பனைக்கு என்ன விற்பனை வேணும்? காசு விற்பனையும் வேணும், கடன் விற்பனையும் வேணும். அப்ப மொத்த விற்பனை எப்படி போடுவேன்? இந்த 490,000 எத்தனை வீதம் சமன்? 70%. மொத்த விற்பனையில் 70%. மொத்த விற்பனையில் 70% கடன் விற்பனை. கடன் விற்பனை மொத்த விற்பனை 70%. இது 70% 100% பாத்தீங்கன்னா மொத்த விற்பனை 7 லட்சம். அப்ப சொல்லுவாங்க காசு விற்பனை சொல்லுவோம். காசு விற்பனை எவ்வளவு சொல்லுவோம்? மொத்த விற்பனை 7 லட்சம். காசு விற்பனை எவ்வளவு மிச்சம்? குட். 30% மேரேஜ். 30% மேரேஜ். கொடுப்பனை செய்யப்பட கற்ற வாடகை 60. இது இன்னும் கொடுக்க வேண்டிய வாடகை 30. அப்ப கொடுத்ததையும் கொடுக்க வேண்டிய செய்துதான் மொத்த செலவு சொல்லணும். கற்ற வாடகை 60 30 சேர்ந்தால் எவ்வளவு? 90. உத்திரம்பாய் வருமானத்தை என்ன செய்யும்? உத்திரம்பாய் வருமானத்தை என்ன செய்யும்? சொல்லு வருமானத்தை செய்யும். குறைத்து பெற்ற நிலையான வைப்பு வட்டி, வட்டி வருமானம், வருமானத்தை என்ன செய்யும்? கூட்டும். உத்திரப்பம் வருமானத்தை, உத்திரம் என்ன கணக்கு? வருமான கணக்கு. வட்டி வருமானம் வருமானத்தை கூட்டும், உத்திரப்பம் வருமானத்தை குறைக்கும். விற்பனை பெருமையில் மொத்தலா வீதம் 40%. உங்களுக்கு இதுல குழந்தை எதை போடணும்? விற்பனைக்கு எந்த செலவாக்கணும்? விற்பனைக்கு செலவாக்கணும் என்றால் அவனே விற்பனைக்கு செலவாக்கணும் என்றால் விற்பனை மொத்த விற்பனை 7 லட்சம் ரூபாயில சொல்றான். மொத்த லாபீதம் 40% இருக்கா? இது 100,000 இருந்தால் 40% மொத்த லாபீதம். மிச்சம் என்ன? 7 லட்சத்துல 40% மொத்த லாபம். மிச்சம் 60% என்ன? விற்பனை கிரியம். அதுல 40% பார்த்து விற்பனைக்கு மொத்த லாபம் கலந்து விடுவீங்களா? விற்பனைக்கு மொத்த லாபம் விற்பனைக்கு மொத்த லாபம் வித்தியாசம். விற்பனைக்கு 60% பாத்தீங்கன்னா 7,000 407. சேர்த்தா இது 5 பார்த்து இதை சேர்த்தால் 6,20,000. அப்ப 620 5 பார்த்து விட 14 2,000 விட 5 விட போட்டிருக்கேன். அபி என்ன விட போனீங்க? சார் என்ன விட போனேன்? நான் 2வது தான் சார் போட்டேன். ஸ்கீம்ல விட போலையா? திருத்தினா இது பேப்பர் தரல, மார்க்ஸ் தான் சொன்னா. பேப்பர் திருத்த ஸ்கீம்ல மடி போலையா? ஓகே சார், சொல்றேன் நான். ஸ்கீம்ல போல திருத்துக்குவா. 5வது ஸ்கீம்ல போட்டிருக்கு. 2வது
கடைசிக்காளி ஜாது கம்பெனி தன் நிறுவனத்தினது ஊழியர் மாத சம்பளத்தில் 10 வீதத்தை இபிஎஃப்காக கழித்துக்கொண்டு உரிய மாத ஊழியருக்காக கொடுப்பனை மேற்கொண்டு பெறுகின்றார். மேலும் நிறுவனம் 15 இபிஎஃப் தரும் பங்களிப்பினை சேர்த்து மாத மொத்த இபிஎஃப் தொகையை மத்திய வங்கி தொடரும் மாதம் 5ஆம் தேதி செலுத்தி வருகின்றார். கம்பெனி 2026 பிப்ரவரி மாதம் தேறிய சம்பள தொகை 72,000 ஊழியரை செலுத்தியுள்ளார். கம்பெனியின் 2026 பிப்ரவரி மாத ஊழியர் தொடர்பான மொத்த செலவு என்ன படிப்பிச்சா ஊழியர் தொடர்பான மொத்த செலவு என்ன படிப்பிச்சனான் ஊழியர் தொடர்பான மொத்த செலவு படிப்பிச்சா கேட்டா தானே 100% சம்பளம் அவருடைய இந்திய பங்களிப்பு ஊழியர் 10 வீதம் கழிச்சால் எத்தனை பே பண்ணியிருப்பான் 90 வீதம் பே பண்ணியிருக்கு. அப்ப சம்பளம் தந்திருக்குது 72,000 90 வீதம் என்றால் 100 வீதம் பார்த்தா 9,822 80,000 சம்பளம். அந்த 80,000த்துல இபிஎஃப் துறையில இபிஎஃப்க்கு நிறுவனம் எத்தனை வீதம் 15 வீதம் பங்களிச்சு இபிஎஃப் செலவு 80,000க்கு 15 வீதம் அதான் 12,000 சேர்த்தால் 92,000 படிப்பிக்கல என்ன படிப்பிக்கல முடிக்கல படிப்பிச்சிருப்பேன் தனியா படிப்பிச்சு போட்டு எத்தனை ஒவ்வொரு முறை வந்த பேப்பர்ல ஊழியர் தொடர்பாக எப்படி மொத்த செலவென்றால் மொத்த சம்பளம் இபிஎஃப் செலவு இபி செலவு 3 கழிச்சு கூட்டி வேணும் படிப்பிச்சு நான் கத்திக்காச்சு 100 வீதத்துல 10 வீதம் கழிச்சால் 90 வீதம் மனத்தை கஷ்டப்படுத்தல 22,000 90 வீதம் என்றால் 100 வீதம் வந்தா சம்பளம் விற்பனை அவங்களை இப்ப திருத்தி நான் தூக்கு பண்ண போறேன். இபிஎஃப் செலவு 80,000 15 பார்த்தால் 12,000 சம்பளம் தான் வாங்குவோம் 80,000 பார்த்தா 12,000 என்ன இல்லை இபிஎஃப் சரி